வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லரிங்க்கு தேவையான பொருட்கள்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. பிகினர்ஸ்க்கெலாம் தெரியாது இல்லையா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. ஒரு டைரி, இது நம்ம மெஷர்மெண்ட்டு எழுதக்குள்ள அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து நம்ம நோட்ஸுக்கு லாங் நோட்டாக ஒன்று வாங்கிக்கிங்க, ப்ளைன் நோட்டாக, சரிங்களா? இல்லை ஒன் சைடு ரெக்கார்ட் நோட் மாதிரியும் வாங்கிக்கிங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து தையல் போட்டால் பிரிக்கிறதுக்காக அந்த நீடில் இது பாருங்கள், இப்படி இருக்கும். லாங் தையல்லாம் நம்ம ஈஸியாக பிரிக்கலாம் கொள்ளலாம் இந்த நீடில். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நாடா கோக்குற நீடில் இது பிளாஸ்டிக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பாபின், நம்ம மிஷினுக்கு தேவையான பாபின்லாம் நிறைய வாங்கிக்கிங்க. ஏன்னா கலராக ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு நூலாக மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா, அதுக்காக கலராக நூல் சுற்றி வச்சுக்கிறதுக்காக ஒரு 10 பாபின் வாங்கி வச்சுக்கோங்க. இது லெஃப்ட் ரைட்டு ஒன் சைடு கைடு இது. அதாவது நம்ம லெஃப்ட் சைடு வேணும்னா லெஃப்ட் சைடு போட்டுக்கலாம். அந்த இதை பைப்பிங் தைக்கிறதுக்கு, ஸ்டோன் ப்ளவுஸ்லாம் தைக்கிறோம் இல்லையா, ஆரி ஒர்க்கு ப்ளவுஸு, அதெல்லாம் தைக்கும் போது இந்த இது கைடு யூஸ் ஆகும். மிஷினில் இருக்க அந்த கைடை கட்டிட்டு இந்த கைடை மாற்றி தைக்கலாம். இன்ச் டேப்பு இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு பக்கம் வந்து சென்டிமீட்டரில் இருக்கும், இந்த பக்கம் வந்து இன்ச்சில் இருக்கும். இது மார்க்கர் இது வந்து ஸ்க்ரூ, அந்த இதெல்லாம் கைடெலாம் மாற்றுறதுக்கு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் தேவைப்படும். இது வந்து நூல் சுற்றுறதுக்காக அந்த த்ரெட், இது நூல் சுற்றுற த்ரெட்டு. இது கட்டிங் சிசரு, இது வந்து பேப்பர் கட்டிங் சிசரு. இது வந்து கட்டர், நூல்லாம் சின்ன நூல்லாம் கட் பண்ணுறதுக்காக கட்டரு. நம்ம எம்மிங் பண்ணும் போதோ அதுக்கெல்லாம் தேவைப்படும். அந்த கொக்கி கட்டர் அப்போல்லாம் தேவைப்படும் இந்த சின்ன கட்டரு. இது கொக்கி, ஈகிள் கொக்கி வந்து நல்லா பிராண்டடு, நல்லாயிருக்கும். இந்த கொக்கியை எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். நான் இதான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்கும் போதோ நெக்கெலாம் நகராது இருக்கிறதுக்காக இந்த குண்டூசி வச்சு குத்திட்டோமா வச்சுங்க, அது வந்து அப்படியே நகராமல் ஈஸியாக தைக்கலாம். உங்களுக்கு தேவையான கலர் நூலுங்களாம் வாங்கிக்கிங்க. ஸ்பேட் நூல் நல்லாயிருக்கும். இது வந்து ப்ரெஸ் பட்டன்னு, நம்ம வந்து ஜாக்கெட்டுக்கு அதுக்கெலாம் யூஸ் ஆகும் ப்ரெஸ் பட்டனு. இது மிஷினுடைய ஊசி. நம்ம கடையில் கேட்டாவே பெரிய மிஷினுக்குரிய ஊசி எதுன்னு கேட்டால் என்ன சின்ன மிஷினா பெரிய மிஷினாக கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஊசி அவங்க தருவாங்க. என்னோடய மிஷின் வந்து பெரிய மிஷினு, எக்ஸ்போர்ட் மிஷினு, அதுக்கேற்ற மாதிரி இந்த ஊசி கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து பைப்பிங் த்ரெட்டு, இது நம்ம பைப்பிங் கொடுக்கணுன்னா இந்த த்ரெட்டு வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து கால்பட்டி, சுடிதாரோடைய கால்பட்டிக்கெலாம் யூஸ் ஆகும் இந்த பட்டி. இந்த ஸ்கேல் வந்து நம்ம எல்போ ஸ்கேலு. இந்த ஸ்கேல் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம ஆம்கோலில் வரையும் போதோ ஸ்ட்ரெயிட்டாக வரைகிறதுக்கு வசதியாக இருக்கும், எல்போ போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த நீடில் வந்து நம்ம நாட் தைக்கிறோம் இல்லையா, அந்த ரோப் திருப்பத்துக்கு கொக்கி பாருங்க, கொக்கி இருக்கு இல்லையா, இது வந்து திருப்ப நல்லா மெலிசான லூப்பாக வரும். மெலிசாக வேணுன்றாங்க இல்லையா கயிறு, ஜாக்கெட்டு ப்ளவுஸோடைய லூப் மெலிசாக கேட்குறவங்களுக்கு இதில் திருப்பணுமா மெலிசாக வரும். இது கர்வ் ஸ்கேலு. இது வந்து ஆம்கோல் வரையும் போதோ ஒரு ஷேப் வரையும் போதோ நெக்கு ஷேப்பு அதுக்கெலாம் வந்து இது யூஸ் ஆகும். இது வந்து இப்போ லாங் கர்வு லெக்கு பேண்ட்டுடைய, இங்கே பாருங்கள் போட்டிருக்கு,
லெக்கோடைய பேண்ட்டுக்கெலாம் யூஸ் ஆகும். இது வந்து லாங் ஸ்கேலு, 2 அடி ஸ்கேல். இது 1 அடி ஸ்கேலு. இன்னும் நான் 2 ஸ்கேலு வாங்கல. அது சுடிதார் ஸ்கேலும் இன்னொரு ஸ்கேலும் இந்த உடஞ்சி போச்சு. அதுக்கு வாங்கினோன்னா உங்களுக்கு காட்டுறேன். நமக்கு தேவையான மார்க்கர் பென்சில் வாங்கிக்கணும். இது வந்து நம்ம வேணும்னா கூட இந்த நூல் இதுவாகிடுச்சுன்னா இங்கே ஒரு நூல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நூல் இழுத்தோம்னா இந்த ஊக்கு வரும். அந்த மாதிரி சிஸ்டம். இது மார்க்கர் பென்சில் தான். இது மார்க்கர் பென்னு. நம்ம ஸ்டார்டிங்கில் பேப்பரில் வரையும் போதும் மார்க்கர் பென் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பேப்பர் கட்டிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா பிக்னஸ்லாம் பேப்பர் கட்டிங் தப்பாக பண்ணாங்கன்னா அது பேப்பர் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா கூட தூக்கி போட்டுடலாம். அப்புறம் சரியாக வந்துச்சுன்னா துணியில் கட் பண்ண பழகிக்கலாம். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இன்னும் நான் மிஷின் எம்மிங் ஊசியும் அந்த 2-3 ஊசி எடுத்துகிட்டு வரல, நான் அங்கே வச்சுட்ருக்கேன். அப்புறமா அதை ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன். அது எப்படி வாங்கிக்கணுன்ட்டு பார்த்துக்குங்க. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கு எதனா டவுட்னா கேளுங்க. நான் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னுடைய சேனலை மிஸ் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். தேங்க்யூ.